நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் சரி, எங்கே போய் கற்றுக்கிட்டாலும் சரி, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுன்றது மணி மேக்கிங் மிஷின் கிடையாது. ஃபோமோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்? மார்க்கெட் கூட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு லாஸ் வந்துருச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? ஜீமோ நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ட்ரேடிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸை நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டு தான் இருக்கோம். ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மைண்ட் செட் அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். குறிப்பா நம்ம ட்ரேடிங்ல ஜெயிக்கிறத தாண்டி அதுக்கான மைண்ட் செட் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் லாங் டேர்ம்ல நம்மளால சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஃபுல் டைம் ட்ரேடர் ராஜேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு சார் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது சைக்காலஜி ஏன் முக்கியம், மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி லாஸா இருந்தாலும் சரி, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றது, இத பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து தொடர்ந்து நம்ம கண்டினியூஸா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ட்ரேடிங்ல வந்து மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயம் தான். அது ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து பிகினர்ஸாக வரவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வரேன், நான் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து கிளாஸ் போய் கற்றுக்க போகிறேன். கற்றுக்கிட்டு உடனே நான் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் நான் வந்து டெய்லி ஒரு சர்டன் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் சரி, எங்கே போய் கற்றுக்கிட்டாலும் சரி, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் பேஷன்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் கலந்து தான் ட்ரேடிங். இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் உங்களால் அங்கே ப்ராஃபிட் பண்ண முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பெரிய ஒரு மென்டார்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன், எல்லாமே ஒரே விதமாக தான் சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுக்குற விதம் தான் வேறமாக இருக்குமே தவிர, எல்லாமே என்னென்னா இந்த இடத்துல பை பண்ணால் அந்த இடத்துல போகும், இதை நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக மேக் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் செட்டப்லாம் ரெடியாக தான் இருக்கும். அந்த ட்ரேடிங் டைமில் வந்து அவங்களோட எமோஷன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கற்றுக்கணும். அதாவது மார்க்கெட்டுன்றது மணி மேக்கிங் மிஷின் கிடையாது, ஓகேவா? மணி ஏர்னிங் பண்ணுற ஏரியா. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே சார். இப்போ வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரேடிங்கில் வரும்போது அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும், கூடவே வந்து க்ரீடினஸும் அவங்களுக்கு வந்து அதிகமாகுது. இது வந்து அவங்களுக்கு லாஸ்க்கு எந்த அளவுக்கு வழிவகுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது செட்டப்பில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, லேர்னிங் சூப்பராக பண்ணிப்பாங்க, செட்டப்லாம் கரெக்டாக இருக்கும், கரெக்டான இடத்துல பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ணிருவாங்க. அண்ட் தென் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு பண்ணுவாங்க. அது போகிறதுக்கு முன்னாடி சில கரெக்ஷன் நடக்கும். அந்த கரெக்ஷனுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப எமோஷனலாக பயந்து, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு 2000 ப்ராஃபிட் போயிடுச்சு, ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்து 5000, அகெயின் வந்து 1000. அப்போ வந்து 1000 ரூபா போன 2000 போன இடம் திரும்பவும் 1000 கிட்ட கீழே இறங்கிடும் போது ரொம்ப எமோஷனல் டிஸ்டர்ப் ஆகி நடுவுலேயே, அதாவது ப்ராஃபிட்டை வந்து லீஸ்ட்டாகவே கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. எங்கே நம்ம டார்கெட் வைக்கிறோமோ அந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் அது வந்து டார்கெட் ரீச் ஆகுது சான்சஸ் அதிகம். அண்ட் தென் ஃபியர். இப்போ என்னென்னா, அது நான் சொன்னது முதல்ல கிரேட், ரெண்டாவது ஃபியர் வந்து கீழே இறங்குது, ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல் வருது, கிட்ட வருது, திரும்ப போயிடுது, திரும்ப கிட்ட வருது, போயிடுது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸை இதை அன்ட்டு பண்ணிடுமோன்ற ஒரு சூழ்நிலைக்காக முன்னாடியே வந்து கட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே தான் டிசிப்ளின் வந்து ப்ளே ஆகும். நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் அங்கே டிசிப்ளின் ப்ளே ஆகுறது நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிறீங்க உங்கள் ட்ரேடுக்குன்றதான் முக்கியமான விஷயம். அந்த வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா அங்கே வந்து சூப்பராக பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து ஃபியர், கிரீடி பற்றி சொன்னீங்க. சில பேர் வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க சார். ஸோ அதுக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? அதை பண்ணலாம். இப்போது ரிவெஞ்ச் ட்ரேடு எங்கே வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேபிட்டலை கொண்டு வராங்க. அந்த கேபிட்டல் எங்கேருந்து வந்தது, இது ரொம்ப முக்கியம். ஃபர்தராக என்னோடய சேவிங் அமௌண்ட் என்னை வந்து யாரும், நான் ஒரு வேளை லாஸ் பண்ணாலும் யாரும் என்ன கொஸ்டின் கேட்க முடியாது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கோல்டை பிளெச் பண்ணியோ இல்லை வந்து பர்சனல் லோன் வாங்கி அந்த மாதிரி ஒரு லோன் கமிட்மெண்ட்டோடு உள்ளே வரும்போது டெய்லி ப்ராஃபிட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே பாதி ஃபெயிலியர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன ஒரு லாஸ் வரும், அந்த லாஸை வந்து அவங்க ஏற்றுக்க முடியாமல் அந்த லாஸை எப்படியாவது நம்ம ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அகெயின் மல்டி ட்ரேடு எடுக்கும்போது அது வந்து லாஸில் தான் முடியும். அங்கே தான் ரிவெஞ்ச். அதாவது மார்க்கெட் கூட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்ன்றது எல்லாருக்குமான ஒரே பிளாட்ஃபார்ம் தான். இது மாறி மாறி இருக்காது. அங்கே போய் அது கூட நம்ம வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணால் அங்கே வந்து லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ் வந்தால் அந்த லாஸை கற்றுக்கணும். அது கூட ஃபைட் பண்ணி அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போவே அங்கே லாஸஸை ஃபேஸ் பண்ணணும். இங்கே ரிவெஞ்ச் ட்ரேட் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே சார். அப்போ வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. அடுத்ததா ஃபோமோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார்? ஃபோமோ ட்ரேடிங்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்னன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு செட்டப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த இடத்துல தான் பை பண்ணணும் அப்படின்ற ஒரு செட்டப் இருக்குது. அந்த இடத்துல மார்க்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் டிசிப்ளின். இப்போ என்ன நடக்குதுன்னா இங்க, அந்த இடத்துக்கு மார்க்கெட் வராமலேயே பை ஆகி நல்லா ஸ்பீடாக மொமெண்டம் போகுது. அப்போ இவங்களுக்குன்னு ஒரு செட்டப் வந்து அங்கே பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு ஐயோ நம்ம செட்டப்க்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பை பண்ணுவாங்க. அதாவது நம்ம செட்டப்பே வரலை, அண்ட் தென் ஸ்பீடாக மார்க்கெட் போகுது, அந்த இடத்துல போய் பண்ணுவாங்க. உடனே வந்து என்ன ஆகுனா மார்க்கெட் ரிவர்சல் வந்து லாஸஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு செட்டப் வச்சுன்னா அந்த செட்டப்புக்காக வெயிட் பண்ணுங்க. மேபி வரலன்னா அதை குவிட் பண்ணுறது பெஸ்ட். இப்போ ஓடுற குதிரையில் போயிட்டு நம்ம ஏற முடியாது, நிற்கிற குதிரையில் தான் ஏற முடியும். ஓகேவா? அந்த மாதிரி ஏறினா என்னாவும் கீழே விழ தான் செய்வோம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து தவிர்க்கிறது என்னென்னா டிசிப்ளின். எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறது டிசிப்ளின் தான். நம்ம செட்டப் எங்கே வருதோ அங்கே ட்ரேட் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம். ஓகே சார். இப்போ வந்து ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் செஞ்சால் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கணும் சார்? சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடரான்னு சொல்கிறத விட சக்ஸஸ்ஃபுல் லேர்னர்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரணும், அது ரொம்ப டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறேனா அப்படின்றது தான் முக்கியம். நான் லேர்னிங் பண்ணதை அந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணேன். இப்போ வந்து ஒரு லேர்னிங் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்னா, நான் மார்க்கெட்டுக்கு 22 நாள் வருது, 22 நாளும் நான் ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். டிசிப்ளினாக யூஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் பண்ண போகிறேன், இல்லை பண்ண போகிறது கிடையாது. இப்போ அந்த மாதிரி நான் 22 நாளும் நான் ட்ரேடு எடுத்துட்டேன், ஸ்டாப் லாஸும் கொடுக்குறேன், டார்கெட்டுக்கும் வெயிட் பண்ணுறேன். எல்லாமே செட்டாக முடிஞ்சு போச்சு. 24 நாள் அதே வந்தது எடுத்தேன். இல்லை எனக்கு 12 நாள் தான் வந்தது, 12 நாள் நான் அதை யூஸ் பண்ணேன்னா நீங்கள் ஓவராலாக பார்த்தா 100% நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்களே தவிர லாஸில் இருக்க மாட்டீங்க. ஏன்னா லாஸ் இந்த சின்னது, ப்ராஃபிட்றது பெருசு. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே சார். கண்டிப்பாக. இப்போ வந்து உங்களுக்கு லாஸ் வந்துருச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? லாஸ் வந்தால் ஏற்றுக்கணும். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, கடவுளே இருந்தாலும் ட்ரேடிங்கில் வந்தால் லாஸுன்றது கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். எல்லா நாளும் சக்ஸஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது. ஒரு நாள் லாஸஸும் வரும், ஒரு நாள் ப்ராஃபிட்டும் வரும். லாஸை ஏற்றுக்கணும், அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் வந்தாலும் சரி ஓவராக க்ரீட் ஆகக்கூடாது, அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. லாஸ் வந்தாலும் ரியாக்ட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே போதும். ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிளாக இருந்தாலே போதும். ஓகே சார். இப்போ வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் பற்றி சொன்னீங்க, மற்ற விஷயங்கள் பற்றிலாம் சொன்னீங்க. ஓவர் ட்ரேடிங்கும் சில பேர் வந்து பண்ணுறாங்க சார். அதுவும் ஒரு மிஸ்டேக்காக தான் பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்ட் தென் ட்ரேடரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. ஒரு லெவல்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் மேனிப்புலேஷன் நடக்குது, எந்த இடத்துல கரெக்ஷன் நடக்குது, எந்த இடத்துல ப்ரீமியம் டிகே நடக்குது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலே ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இடத்துல பை பண்ணுறோன்னா அந்த லெவலுக்கு போகும், ஆனால் எவ்வளோ நேரத்தில் போகுன்றது தெரியாமையே ட்ரேட் பண்ணுறாங்க. அகெயின் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்தாவே அந்த ரெட் கேண்டலுக்கு ரியாக்ட் பண்ணி உடனே செல் பண்ணி திரும்ப அகெயின் பை, அதாவது க்ரீனுக்கு பை ரெட்டுக்கு செல், க்ரீனுக்கு பை ரெட்டுக்கு செல். இந்த மாதிரி மல்டி ட்ரேட் எடுக்கும்போது அவங்க ஒரு 10,000 ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஓவராலாக ப்ரோக்கரேஜை கேல்குலேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி மல்டி ட்ரேட் பண்ணுறவங்க என்ன தான் சக்ஸஸ் பண்ணாலும் ஓவராலாக ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட், அதாவது ப்ராஃபிட் பண்ணால் லீஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஓகே சார். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற ஒரே விஷயம், முக்கியமான விஷயம் வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ட்ரேடிங்கில் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் செட். இப்போ ஒரு பழக்கம், இப்போ காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணுறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன வயசில் பழப்பீங்க, போக என்ன ஆட்டோமேட்டிக்காக காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணுவீங்க. அப்போது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கணும். ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் ஓட்டும் போது அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. கீழே கொஞ்சம் கீர் எங்கே இருக்குது, கிளச் எங்கே இருக்குது, ஆக்சிடென்ட் எங்கேருந்து பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட உடனே எதுவுமே பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் ட்ரேடிங்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒர்க் ஆகிருக்கான்றதை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வரணும். ட்ரேடிங் உள்ளே வரும்போது லீஸ்ட்டாக கேபிட்டல் வச்சு லீஸ்ட்டான ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அண்ட் தென் போக போக தான் அவங்க வந்து ப்ராஃபிட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்கள் ட்ரேடிங்கோட இதுவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஏன்னா மேனிப்புலேஷன்றது மார்க்கெட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து சாதாரண ஒரு ஃபோன் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி டெவலப் ஆகிடும், அதே மாதிரி தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் டெய்லி அப்டேட் பண்ணுறவங்க மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமே தவிர அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் இங்கே சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஓகே சார். அப்போ ட்ரேடிங்கில் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓகே சார். இப்போ அதே மாதிரி சைக்காலஜி, அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் சார்? அதாவது
இது சொன்னால் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். எப்படின்னா வந்து காலையில் எழுந்து வந்து நான் என்ன மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லுவேன். எல்லாரும் சொல்கிறது தான் மெடிடேஷன் பண்ணணும். அப்போ வந்து மெடிடேஷன் பண்ணும்போது எந்த இடத்துல காமாக இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்ற ஒரு டிசிப்ளின் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்ன படித்தேன் அப்படின்றத முன்னாடி போய் சார்ட்டில் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அதை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் வந்து என்ன படித்தனோ அது இங்கே வந்ததுன்னா தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இல்லைனா நான் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ண போகிறேன். இது வந்து எப்படின்னா 1, 2, 3 ஒரு 10 டேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அது உங்களோட பழக்கமாயிடுதா? அப்போது நீங்கள் தப்பான இடத்துல போகவே மாட்டீங்க. சரியான இடம் வந்தால் மட்டும் தான் போவீங்க. அப்போ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒரு பழக்கமாகணும். பழக்கமாகிட்டுனா நீங்கள் இங்கே சக்ஸஸ் ரேஷியோஸ்ன்றது நிறைய வரும். இங்கே ஒரு கேள்வி வந்து வருது, ட்ரேடிங் வந்து அது ஒரு ஸ்கில்லா இல்லை வந்து அது ஒரு கேம்பிளிங்கா அப்படின்ற கேள்வி வருது. அதாவது ஸ்கில்லாக பார்க்குறவங்க ஸ்கில்லு, கேம்பிளிங்காக பார்த்து கேம்பிளிங்ன்றது எங்கேருந்து ப்ளே ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், நீங்கள் சொல்லி நான் எடுத்தால் அது பேர் கேம்பிளிங், நானாக படித்து நானாக எடுத்தால் அது ஸ்கில். ஓகே சார், இப்போ வந்து ட்ரேடிங் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் சோஷியல் மீடியாஸ்லையா இருக்கட்டும், அதை வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி நிறையவே இருக்குது சார். ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரியெல்லான விஷயங்களில் இந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அவங்களுக்கு ஆகும் சார்? அதாவது ஸ்கில்லுன்றது ஒவ்வொருத்தரோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தர் வந்து டக்குன்னு கேப்சர் பண்ணுவாங்க, ஒருத்தர் டிலே பண்ணுவாங்க, இன்னொருத்தர் இன்னும் டிலே பண்ணுவாங்க. இப்போது நான் வரேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் பெருசாக இல்லை, ட்ரேடிங்கில் இல்லை, நான் புதுசாக வரேன், எனக்கு வந்து ஸ்கில்லும் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக பார்த்தா நான் ஒரு புக்கு படித்தாவே 10 முறை படித்தா தான் எனக்கு புரியுன்ற ஒரு பர்சன் வராங்க, கற்றுக்குறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் படிக்கிறாங்க, 3 வருஷம் படிக்கிறாங்க, 3 வருஷம் படித்து அதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்க, அண்ட் தென் ஒரு வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சேம் அதே தான் இங்கே. ஒருத்தர் வராங்க, கற்றுக்குறாங்க, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு டீப்பாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்குறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் வரலாம். இங்கே வந்து ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் ஆக்டிவ் லேர்னர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களால மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியுமே தவிர, கண்டிப்பாக வந்து நான் வந்து பார்ட் டைமாக பண்ண போகிறேன், இல்லை நான் அப்பப்போ வந்து நான் கற்றுக்க போகிறேன் இப்படின்றவங்க இங்கே சக்ஸஸ் பண்ணுறது ரேஷியோஸும் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி வருங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஜெயிக்கலாம், கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கான ஸ்கில்லு அவங்க கையில் தான் இருக்கே தவிர, ஏன்னா வேரியபிள் ஆகும், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வேரியபிள் ஆகும். ரொம்ப நாட்கள் இருந்து சொன்னால் ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ், என்ன கேட்டால் 5 இயர்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் நான் டெய்லி ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். மினிமம் 5 இயர்ஸ் அது தேவை. ஓகே சார், இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து எல்லாருமே உள்ளே வர்றதுக்கு என்னென்னா, இது ஒரு ஷார்ட் டேர்ம், இதில் வந்து ஈஸியாக வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியோட தான் வந்துட்டு உள்ளே வராங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 5 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அந்த ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை அந்த அப்டேஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணி அவங்களால வந்து அந்த சக்ஸஸை நோக்கி அவங்களால போக முடியுமா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது ட்ரேடிங் வந்து டெய்லி சேலரி பண்ணுற ஒரு ஏரியா கிடையாது. அதாவது நான் டெய்லி வந்து ஒரு இடத்துல ஜாப்புக்கு போகிறேன், எனக்கு வந்து 1500 சேலரி, இல்லை நான் ஒரு ஐடி கம்பெனியில் வைக்கிறேன், டே வைஸ் எனக்கு கணக்கு போட்டால் 5000 சேலரி. அது வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அது வந்து அதுக்கான 5000 உங்களுக்கு கொடுத்தாங்க. இது வந்து பியூர்லி ஒரு பிஸ்னஸ்னு வரும்போது ஒரு நாள் ப்ராஃபிட்டும் வரலாம், ஒரு நாள் லாஸும் வரலாம், ஒரு நாள் எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ராஃபிட்டும் வரலாம், இல்லை காஸ்ட் டு காஸ்ட்டும் வரலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வரும்போது, பிஸ்னஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே பண்ண முடியுமே தவிர, இல்லை நான் பார்ட் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஏரியா இது கிடையாது. அப்படி யாருன்னா சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. அதை நம்பி யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து ட்ரேடிங்கிறது ஒரு வந்து யூனிக்கான ஒரு பிஸ்னஸ், ஓகேவா? அந்த பிஸ்னஸை பியூர்லியாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாவோ, இல்லை வந்து ஒரு டீ கடை, எப்படி நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, எப்படி ஒரு டீ கடைனா டீ போட தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் டீ மாஸ்டரை மட்டும் நீங்கள் நம்பி தான் அங்கே சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் இங்கேயும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக கற்றுக்கிட்டா போகாது, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி அடுத்தவங்க வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க, அடுத்தவங்க இது பண்ணுறாங்க, அதை நம்பி போகிறவங்களும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பர்சன் அப்படி தான் போக முடியும் ஷார்ட் டேர்மில் கற்றுக்கிட்டு. ஏன்னா எனக்கு ட்ரேட் பண்ண தெரியும், ஆனால் எங்கே பண்ணணும் தெரியாது. ஒருத்தர் சொல்கிறாங்க நான் பண்ண போகிறேன், இதை மட்டும் தான் லேர்ன் பண்ண முடியுமே தவிர ஷார்ட் டேர்மில் ஃபுல்லாக உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியாது. அப்போ வந்து எனக்கு ஷார்ட் டேர்ம்ன்றது எனக்கு வந்து அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நீங்கள் லாங் டேர்ம் டைம் எடுத்து கற்றுக்கினா தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து என்ன கேட்டால் மைண்ட் செட்டு தான் சொல்லணும் தானே, அதை தவிர்த்து வேறு எதுவுமே இங்கே சொல்ல முடியாது. லைஃபோடு கனெக்டிங் உள்ளது தான் வந்து ட்ரேடிங்,
ஓகேவா? நம்ம லைஃப் எப்படி கொண்டு போகிறோமோ அதே தான் இங்கே ட்ரேடிங். ஓகேவா? இங்கே வந்து சைக்காலஜி கண்டிப்பாக ப்ளே ஆகும். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, காலையில் நான் வந்து எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகிடுது, நான் வண்டியில் வரேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, நான் அதோட வந்து இங்கே ட்ரேட் பண்ண போகிறேன்னா நம்ம மைண்ட் டிஸ்டர்ப். அந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சிருந்தாலும் என்னோட மைண்ட் ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சே வந்து நம்ம இங்கே எடுத்தோன்னா அங்கே ஃபெயிலியர் தான். அப்போ வந்து மைண்டு காமாக இருக்கணும். ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டு ரொம்ப ரொம்ப காமாக இருக்கணும், டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த இடத்த சரியான இடத்த செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அங்கே சக்ஸஸ் ரேஷியோன்றது நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே சார். ட்ரேடிங்கில் லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் இருக்கணும், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பேஷன்ஸ் அப்படின்றது ட்ரேடிங்க்கு எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் சார்? கண்டிப்பாக பேஷன்ஸு ரொம்ப முக்கியம் தான். அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஒரு இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க போகிறன்றது, அந்த போகிற வரைக்கும் அந்த பேஷன்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயம் நிறைய பேருக்கீங்க. ஏன்னா ட்ரேடிங்கிறது காலைல 9:15 ஸ்டார்ட் ஆகி 3:30 முடிய போகுது. இந்த பிட்வீன் கேப்பில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதில் உங்களோட டார்கெட்டோ இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலோ ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் போகலாம். 1 ஹவர் 1 1/2 ஹவர், அதுக்கு மேலே அந்த 1 1/2 ஹவர் கூட பேஷன்ஸாக நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிறதே வேஸ்ட்டு. அந்த இடத்துக்கு நீங்கள் தகுதியானவங்களே இல்லை. அப்போது ஒரு விஷயத்தை நான் கற்றுக்க போகிறேன், அதுக்கான டைமை நான் கொடுக்க போகிறேன், கொடுத்து அந்த லெவல் வந்தோடனே நான் எக்ஸிட் பண்ண போகிறேன். அப்படி இருக்கவங்க தான் இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ வந்து ட்ரேடிங் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் இருப்பாங்க, இல்லை வந்து பிகினர்ஸாக வரவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே என்ன வித்தியாசங்களை நம்மளால் அவங்கக்கிட்ட பார்க்க முடியும்? அதாவது இப்போ வந்து பிகினர்ஸ் வராங்கன்னா, நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன், நாளைக்கு எப்படா ட்ரேடு எடுப்பேன் அப்படின்ற ஒரு தாட்டோ தான் கண்டிப்பாக வருவாங்க. முடிச்சிட்டேன், என்னோட இதெல்லாம் முடிச்சிட்டேன், உடனே நாளைக்கே ட்ரேடு எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோடு வரவங்க வந்து பிகினர்ஸ். அங்கே வந்து நிறைய மிஸ்டேக்காக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ட்ரேடிங்கிறது ரொம்ப கஷ்டன்றது அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல்ன்ற ட்ரேடர்னவன் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஆடி அடங்கி அண்ட் தென் இப்படி தான் நான் ட்ரேட் எடுக்கணும், இப்படி தான் நான் பண்ணணுன்றத டிசிப்ளின் ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்துடும். அவங்க ப்ரொஃபஷ்னலாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்க எண்ட் ஆஃப் த மந்தில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு ரேஷியோவில் இருப்பாங்க. அதனால் ப்ரொஃபஷ்னலுக்கும் நார்மலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க டிசிப்ளினை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க, இவங்க அதை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஆஸ் எ பிகினர்ஸ்னால அது கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே சார். இப்போ வந்து இவ்வளோ பெரிய ட்ரேடிங் மார்க்கெட்டில் அதில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரேடர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன சீக்ரெட் அவங்களுக்காக இருக்குது? அதாவது ட்ரேடிங்கில் நான் ஜெயிக்கணும் வந்துட்டேன், இதுதான் என்னோடய பிஸ்னஸ் அப்படின்னு நான் வந்துட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு ட்ரேடிங் ஒரு பெரிய கடல், அந்த கடலில் வந்து ஏராளமான தங்கங்கள் இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே வந்து கடலில் என்ன இருக்கும், மீன் இருக்கும், இப்படி இருக்கும். ஒரு ஃபிஷ்ஷர் வராங்க, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மீன் பிடிக்க தெரியாது, ஒரு சின்ன துணியில் போட்டு நான் பிடிக்கிறேன். பிடிக்கும்போது அதில் சின்ன மீன் தான் வந்தால் ஃபேவர், பெரிய மீன் வந்தால் நம்மளால் தூக்க முடியாது, வலையோடு போயிடும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நான் ட்ரேடிங்குள்ளே வரேன், நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன், என்னோடய செட்டப்பை நான் வைக்கிறேன். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த பெருசாக இருந்ததுன்னா அங்கேயே ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா ஆஸ் எ பிகினர்ஸ் நான் வரேன், ஒரு சின்ன கேபிட்டலில் போட்டு நான் வந்து ஒரு சின்ன வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறேன்னா அது சின்னதாக தான் இருக்கணும் அப்படின்றத உங்கள் மைண்ட் செட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லூசஸும் சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி பெரியதாக இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டு வரவங்க நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ரிஸ்க்கை பெருசாக எடுக்கலாம். அப்போது புதுசாக வரங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இப்போ நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இதுக்கு இவ்வளோ தான் நான் ரிஸ்க்கு கொடுப்பேன், இதை தவிர்த்து நான் கொடுக்க மாட்டேன்ற உங்களுக்கு மைண்ட் செட்டோடு நீங்கள் வரணும். இதை தவிர்த்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதே ப்ராஃபிட் ரேஷியோவும் இவ்வளோனா இவ்வளோ தான், இதுக்கு மேலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரேடிங்கில் சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம். அதுக்கான செட்டப்பை முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே ஜெயிக்க முடியும். ஓகே சார். ட்ரேடிங் பண்ணும்போது வந்து மைண்ட் வந்து காமாக இருக்கணும், ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நம்மளோட நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலில் அது நம்ம யாருக்குமே இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க நார்மலாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரேடிங்கோட பிளாட்ஃபார்ம் உள்ள நீங்கள் உள்ளே போகும்போது அது உள்ள ஒரு டிஸ்க்ளைமர் வரும். என்ன வரும் பார்த்துருக்கீங்களா? இல்லை, 10ல் 9 பேர் ஃபெயிலியர் ஆகிறோம், ஒருத்தர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. அப்போ யாருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் எல்லாருக்குமே வந்து டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நான் வந்து பேஷன்ஸாக இருக்க முடியல, எமோஷன் கண்ட்ரோல் பண்ணல, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. 100ல் 99 பேர் அப்படி தான் இருக்காங்க. அதில் அவங்கள மாற்றம் பண்ணிக்கிட்டால் வந்து வின் பண்ணலாம். அண்ட் தென் ட்ரேடிங் எடுக்கிற டைம்லேயாவது எமோஷன் கண்ட்ரோல் அண்ட் பேஷன்ஸாக இருந்தால் போதும். எல்லா டைம்லையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ நான் வந்து 9 மணிக்கு நான் ட்ரேடு ஓப்பன் பண்ண போகிறேன், அண்ட் தென் வந்து இத்தனை மணி நேரம் நான் ட்ரேட் பார்க்க போகிறேன், அந்த டைம் வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஒரு டார்க் ரூமில் உட்காந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம்.
ஓகே சார். அதே மாரி இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நெறைய வுமன்ஸ் வந்து இந்த ஜாப்க்கு வந்துறதுக்கு வந்து ஒரு ட்ரை பண்றாங்க. ஏன்னா வீட்ல வந்துட்டு வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல பார்ட் டைமா வெளிய ஏதாவது ஜாப் பார்க்கலாம் அப்படின்றப்போ இந்த ஒரு ஸ்டாண்ட வந்து அவங்க எடுக்குறாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த மாரி வர வுமன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆஸ் எ மென்டாரா நான் ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, நாங்க நெறைய பேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். நானும் வந்து அருண் ப்ரோவும் நெறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எங்கள பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த நெறைய பேர்ல இங்க வந்து கத்துக்கிட்டவங்கள்ல ஹவுஸ் ஒய்ஃபா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாத வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் லேடீஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து சக்சஸ் ரேஷியோவ தொடர்ல அளவுக்கு இருக்கிறாங்களே தவிர, இந்த வந்து மேல விட ஃபீமேல் வந்து சூப்பரா பண்றாங்க. அண்ட் தென் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து சூப்பரா பண்ணலாம். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா, பொறுமைன்றது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. அதனால ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கத்துக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சரி, இவ்ளோ நேரமா வந்துட்டு ட்ரேடிங் பண்ண வர ட்ரேடர்ஸ்க்கு அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? எதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது? குறிப்பா ட்ரேடிங் பண்ணும்போது லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, அத ஹேண்டில் பண்றதுக்கான சைக்காலஜி எப்படி வளர்த்துக்கணும்? மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்? அப்படின்னு நெறைய விஷயங்கள சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இன்னைக்கு சார் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் குறிப்பா ட்ரேடிங் பண்ணும்போது சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.